Good morning students, I welcome you to the Shiba online class and today we are going to discuss the continuation of the last class. So நம்ம last classல என்ன பார்த்தோம், negotiable instrument ஓடதுல செக்கும் bill of exchange என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து promissory note. So promissory noteன்றது வந்து என்னன்னா ஒரு promise baseல அதாவது good faith மூலமா ரெண்டு பேருக்கு உள்ள நடுவுல ஒரு contract basisல வந்து promissory note வந்து prepare பண்ணுவாங்க. அந்த promissory note மூலமா futureல வந்து அந்த amount அவங்க pay பண்ணுவாங்க. So it is known as a promissory note. Listen, according to the section 4 of the Negotiable Instrument Act, a promissory note is an instrument in writing basis. So, the promissory note அப்படிங்கிற போலயே அது என்ன பேஸ்ல இருக்கணும், written document basisல தான் இருக்கணும். It should be an unconditional order basis, okay? It should be signed by the maker to pay a certain sum of money only. அதாவது இது வந்து certain sum of money நம்ம pay பண்றதுக்காக மட்டும்தான் வந்து maker வந்து sign பண்ணுவாங்க, ஓகேவா? And a certain person or to the bearer to the instrument. So certain sum of money வந்து ஒரு மேக்கர் வந்து சைன் பண்ணும்போது யார் வந்து அதை பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸும் அந்த ப்ராமிசரி நோட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராமிசரி நோட்? ஒரு ப்ராமிசரி நோட்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a promissory note must be in written. ஏற்கனவே சொன்னதான் ரைட்டிங் பேசிஸில் தான் வந்து என்ன இருக்கணும், ப்ராமிசரி நோட் கட்டாயம் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இட் மஸ்ட் கண்டெயின் எ ப்ராமிஸ் பேசிஸில் ஃப்யூச்சரில் நான் கட்டாயம் பே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பேசிஸில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் த ப்ராமிஸ் டு பி மஸ்ட் பி அன் அன்கண்டிஷனல். ஸோ அன்கண்டிஷனல் ஆர்டர் பேசிஸில் தான் வந்து இந்த ப்ராமிசரி நோட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஓகே? It must be signed by the maker. யார் அதை ப்ராமிசரி நோட்டை மேக் பண்ணியிருக்காங்களோ அவரோட சைனும் அதில் இருக்கணும். And next is the maker of a note must be certain person. அதாவது ஒருத்தர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேபி 2 or more persons is joined together ஆகும் அந்த ப்ராமிசரி நோட்டோட மேக்கராக இருக்கலாம், ஓகே? And next is the payee must be a certain. மேக்கரோட சைன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பேயோட சைனும் அவரோட சிக்னேச்சரும் ரொம்ப முக்கியம். And next the promise must be for the payment of money only. இந்த ப்ராமிசரி நோட்டுன்றது வந்து மணி பே பண்ணுறதுக்காக மட்டும்தானே தவிர்த்து வேறு எந்த ரீசனுக்கும் கிடையாது, ஓகே? அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a promissory note must be sufficiently stamped. அதாவது ஸ்டாம்ப் பேப்பரில் தான் வந்து இந்த ப்ராமிசரி நோட்டையே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ராமிசரி நோட், ஓகே? And next we are going to discuss about the distinguish between a check and a promissory note. செக்குக்கும் ப்ராமிசரி நோட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆர்டர். ஸோ ஆர்டர் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா செக்கு வந்து பே பண்ணுற மணிக்காக மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க, ஓகே? ப்ராமிசரி நோட் பேசிஸில் பார்க்கும்போது இட் ஷுட் மணியை மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கிங்கோட பேசிஸும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ். செக்கை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டிஸ் தேர் ஆர் இன்வால்வ். ஃபர்ஸ்ட் இஸ் அ drawee and payee. ப்ராமிசரி நோட்டில் பார்க்கும்பொழுது இதில் 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து மேக்கர், இன்னொன்று வந்து பேயி, ஓகே? கிரியேட்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். கிரியேட்டர் செக்கோட பேஸில் யார் கிரியேட் பண்ணுவாங்க? த ட்ராயர் ஆஃப் அ செக் இஸ் இட் ஷுட் பி நோன் ஆஸ் அ கிரெடிட்டார். ஆனால் ப்ராமிசரி நோட்டில் மேக்கரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெப்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பேயபிள்னஸ். செக் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் பேசிஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், செக்குன்றது வந்து ஒரு டிமாண்டோட பேசிஸில் தான் வந்து நம்ம அந்த செக்கே கொடுத்துருப்போம். ஆனால் ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹேண்டோட பேசிஸில், அதாவது டிமாண்டும் இருக்கும், அதில் ஸ்பெசிஃபிக் பீரியடும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகே? நெக்ஸ்ட் இஸ் கிராசிங். செக்கை கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் ப்ரோ நோட்டை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, க்ராஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாம்பிங். செக் இஸ் நாட் டு நீட் த ஸ்டாம்ப். செக்குக்கு வந்து ஸ்டாம்ப் ரொம்ப அவசியம் கிடையாது. ஆனால் ப்ராமிசரி நோட்டில் ஸ்டாம்ப் கட்டாயம் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கவுண்டிங். செக் cannot be discounted by the banker. எந்த சூழ்நிலையும் பேங்கரால் வந்து செக்கில் இருக்க அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பேங்கர் வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாம், ஓகே? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட். அதாவது செக்குக்கு எந்த விதமான நம்பர் ஆஃப் டேஸ் கிரேஸும் அலாட்டட் ஆகுது. அந்த பேமெண்ட்டோட டேட்டில் போய் கரெக்டாக நம்ம அந்த செக்கோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிடணும், ஓகேவா? ஆனால் ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லோட டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறமா 3 days அதுக்கு கிரேஸ் பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 daysக்குள்ளே போய் நம்ம அந்த ப்ராமிசரி நோட்டை பே பண்ணணும், ஓகே? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எ செக் அண்ட் த ப்ராமிசரி நோட். And next we are going to discuss about the crossing of a check. ஒரு செக்கை நம்ம எப்படி க்ராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Crossing a check refers to the practice of drawing a 2
parallel transverse line across the face of a check. செக்கோட ஃபேஸில் வந்து transverse line 2 parallel line வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், crossing of a check அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The effect of this crossing is that the drawee bank will pay the amount of a check only to the banker. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த transverse lines போட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் இதுக்கான அமௌண்ட்டை வந்து பேங்கர் வந்து பேயி கிட்ட பே பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா? இந்த crossing வந்து பார்த்தீங்கன்னா 2 types இருக்குது. Just having a 2 types of a crossing. One is a general crossing and next is the special crossing. General crossing அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்ரலாக செக்கில் வந்து எந்த விதமான நேமும் மென்ஷன் பண்ணாமல் வெறும் க்ராஸை மட்டும் போட்டு செக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா it should be known as a general crossing. ஸ்பெஷல் க்ராஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா the payee can be mention the name. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பர்டிகுலர் பேங்க்கில் போய் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, பேயியோட நேமை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்டன் பேயி வந்தால் தான் நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்கில் வந்து ஸ்பெஷலாக விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் it should be known as a special crossing. இந்த ஸ்பெஷல் க்ராஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசனுக்காக நம்ம இதை எழுதுகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் க்ராஸிங்கில் நம்ம வெறும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லைன் போடும்பொழுது வாங்கிட்டு போகிற பர்சன் ஒரு வேளை அதை மிஸ் பண்ணிட்டாரோ, அந்த செக்கை மிஸ் பண்ணிட்டாலோ, இல்லை வேறு யாராவது ஸ்டோல் பண்ணிட்டாலோ அந்த செக்கை யார் வேணாலும் பேங்க்கில் போட்டு கேஷை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்பெஷல் க்ராஸிங் அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் பேங்க்கில் தான் போகணும், இந்த பேய் கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களும் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பேங்கர் வந்து செக் பண்ணுவார். ஆனால் இது ஜென்ரல் க்ராஸிங்கில் இது இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும், சேஃப்டியாக இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் மோஸ்ட்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் க்ராஸிங் பண்ணி அவங்களோட செக்கை கொடுப்பாங்க. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ ஸ்பெஷல் க்ராஸிங். இந்த ஸ்பெஷல் க்ராஸிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது பர்டிகுலராக ஒரு பேங்கரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணும்பொழுது இட் ஷுட் பி மோர் சேஃபர் தேன் த ஜென்ரல் க்ராஸிங். ஜென்ரல் க்ராஸிங்கை விட ஸ்பெஷல் க்ராஸிங் வந்து ரொம்ப சேஃப்டியான பர்பஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெஷல் க்ராஸிங் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் நெகோஷியபிள் க்ராஸிங், அதாவது the words not negotiable or sometimes included in the general crossing or maybe in the special crossing. Even in these words, the check are transferable but they are deprived of the special feature of the negotiability. அதாவது நெகோஷியபிளான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. பட் இருந்தாலும் சில சமயங்களில் வந்து ஜென்ரல் க்ராஸிங்லேயோ வந்து இல்லை ஸ்பெஷல் க்ராஸிங்லேயோ வந்து நாட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லும்பொழுது பர்டிகுலர்ஸை கரெக்டாக பேங்கர் செக் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பேயோட அமௌண்ட்க்கு இருந்து செட்டில்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அக்கௌண்ட் பேயி க்ராஸிங். அக்கௌண்ட் பேயி க்ராஸிங்கிறப்போ என்னென்னா, அந்த க்ராஸிங் பண்ணும்போதே பேயியோட நேமை வந்து அந்த செக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லிசன் பண்ணு. The words such as account payee or payee's account are also added to the general or special crossing. அதாவது ஒரு ட்ரேட் பர்பஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு செக்கை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேயியோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் மோரோவர் they can pay only to the payee's account அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேயியோட அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பேங்க்கை செக் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷல் க்ராஸிங்கில் வந்து பேயீஸோட அக்கௌண்ட்டை மோஸ்ட் ப்ராபப்லி பிஸ்னஸ் பீப்புள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, and next நம்ம பார்க்க போகிறது வந்து endorsement. What is endorsement? When the maker or a holder of a negotiable instrument sign the name otherwise that is such a maker for the purpose of a negotiation on the back or face therefore on a slip of a paper. அதாவது ஒரு மேக்கர் என்ன பண்ணுவாருன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுக்கும் பொழுது, அதாவது செக்கை தரும் பொழுது பேக்கில் வந்து அவரோட நேமை வந்து சைன் பண்ணி தருவார். அந்த ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் எதுக்காக அவர் சைன் பண்ணி தராருன்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பர்சனுக்காக தான். அண்ட் மோர் ஓவர் அப்போ சப்போஸ் அவராளுக்கு பின்னாடி ப்ராமிசரி நோட்டில் இடம் இல்லை அப்படின்னா they will affix a paper. ஒரு பேப்பரை வந்து அவர் அஃபிக்ஸ் பண்ணி வைப்பார். ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து அதை அஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் அவர் சைன் பண்ணி தருவார். அந்த பேப்பருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரீசனுக்காக தான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்டார்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, அதாவது என்டார்ஸரும் என்டார்ஸிக்கும் ஆயிருக்கிற விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெக்வஸ்டஸ் ஆஃப் அ வேலிட் என்டார்ஸ்மெண்ட். ஒரு என்டார்ஸ்மெண்ட்டை எப்படி வேலிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்வலி மேட் ஆன் த பேக் ஆஃப் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் என்ன சொன்னேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேக் சைடில் வந்து அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி அவங்களோட சைனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், சப்போஸ்
பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லையோ இல்லை ப்ராமிசரி நோட்டோ கொடுக்கும்பொழுது பேக்கில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராமிசரி நோட்டோட அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பீஸ் ஆஃப் ஸ்டாம்ப் பேப்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அலாங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஃப் த என்டாசி நேம் இஸ் ராங்லி ஸ்பெல்ட், த என்டாசி ஷுட் சைன் த நேம் அஸ் அ ஸ்பெல்ட் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது சப்போஸ் என்டாசியோட நேமோட ஸ்பெல்லிங்கை வந்து தப்பாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது அதில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேக் சைட்லேயே மறுபடியும் அவங்களோட கரெக்டான ஸ்பெல்லிங்கை கரெக்டாக ஸ்பெல் பண்ணி அந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, signing in the block letters does not constitute the regular endorsement. நல்ல கவனி, ஒரு சிக்னேச்சரை நம்ம போகும்போது எப்பயுமே வந்து நம்ம பிளாக் லெட்டர்ஸில் போடக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் a valid endorsement. ஒரு வேலிட் என்டார்ஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சைன் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் போடணும். இந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சரை வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இருந்த அந்த சிக்னேச்சரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் செக் பண்ணுவாங்க. ஓகே, and next if the payee is an illiterate person means he can endorse it by affixing his thumb impression on the instrument. சப்போஸ் பேய் வந்து ஒரு இல்லிட்ரேட் பர்சனாக இருந்தார் அப்படின்னா அவரோட தம் இம்ப்ரெஷனை வந்து அதில் அஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து சப்போஸ் ஒரு செக்கோ இல்லை ஒரு பில்லோ ஒரு சைன் ஆஃப் ஆகும்பொழுது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆன் தி பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பதிலாக இந்த பிஹாஃப் ஆஃப் த இந்த ஆளுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதை செக்லேயோ இல்லை இவங்க கொடுக்க போகிற ப்ராமிசரி நோட்லேயோ அதை கட்டாயம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரெக்வெஸ்டர்ஸ் ஆஃப் அ வேலிட் என்டார்ஸ்மெண்ட். And next we are going to discuss about the kinds of the endorsement. என்டார்ஸ்மெண்ட்டோடதுலேயே வந்து என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்டார்ஸ்மெண்ட் in the blank or a general endorsement. அதாவது when the endorser put his mere signature on the back of an instrument without mentioning the name of a person to whom the endorsement is made. அதாவது ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ண போகிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யாருக்கு அது என்டார்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எதுவும் மென்ஷன் பண்ணாமல் வெறும் ஸ்பெசிமென் சிக்னேச்சரை மட்டும் போட்டு கொடுத்தாரு அப்படின்னா it should be known as a blank or general endorsement. Okay, endorsement in a full or a special endorsement. ஸோ என்டார்ஸர் ஆகும்பொழுது சிக்னேச்சர் கூட ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் இவங்களுக்கு தான் நான் என்டார்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா it should be known as a endorsement in a full or a special endorsement. Okay, and conditional or a qualified endorsement. கண்டிஷனல் பேசிஸ் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு லயபிலிட்டிக்காக, அதாவது ஒரு டெப்டை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலராக ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு செக்கை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் வந்து இன்னும் 3 years, அதாவது ஒரு 3 monthsக்குள்ளே திருப்பி வந்தால் மட்டும்தான் அவருக்கு என்டார்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனல் பேசிஸில் அவர் 3 monthsக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவருக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர்த்து இல்லைன்னா ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல் பேசிஸில் நம்ம என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், கண்டிஷனல் ஒரு குவாலிஃபைட் என்டார்ஸ்மெண்ட். ஓகே, and next is the restrictive endorsement. ஸோ ரெஸ்ட்ரிக்டிவோட பேசிஸில் நம்ம கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், இவர் வந்தால் மட்டும்தான் இவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனல் பேசிஸில் நம்ம தரது என்னன்னு சொல்லுவோம், ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிசன் பண்ணு, when an endorsement restricts or prohibits a further negotiability of the instrument it should be called as a restrictive endorsement. and லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா partial endorsement. ஸோ பார்ஷியல் என்டார்ஸ்மெண்ட்னா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேபிள் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை தான் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா it should be known as a partial endorsement. So these are the kinds of the endorsement. Once again I'm repeating for you. First is the endorsement in the blank or a general endorsement, endorsement in full or special endorsement, conditional or the qualified endorsement, restrictive endorsement, and last is the partial endorsement. And next we are going to discuss the types of negotiable instrument. negotiable instrument ஓடலே வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம், இட் மஸ்ட் பி எக்ஸ்போஸ்ட் இன் த பேபிள். ஸோ பேயோட நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருப்போம், பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ஒரு செக்கோ இல்லை ஒரு ப்ராமிசரி நோட்டோ நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லீகல் ஃபார்மட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா it should be known as a bearer statement. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேயபிள் டு ஆர், இந்த இடத்துல ஆர்ன்றவருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் known as a bearer statement. ஓகே,
ஆர்டர் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் பே டு ஆர். ஸோ இந்த ஆர் கிட்ட மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்லி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி நோன் அஸ் அ ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது நான் சொன்ன நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 3 இருக்குல்ல, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்கு, ப்ராமிசரி நோட், இந்த 3மே வந்து இவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட் ஷுட் பி நோன் அஸ் அ ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து செக்கோ பில்லோ ட்ராப் பண்ணுறது பேயபிள் வந்து நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே, அதாவது வித்தின் இந்தியா, ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாக்குள்ளேயே இருந்தால் மட்டும் இட் ஷுட் பி நோன் ஆஸ் அ இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் அதே மாதிரி தான் பில்லோ இல்லை செக்கோ ட்ரான் ஆகிறதோ பேயபிளோ வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டுக்குள்ளே இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி நோன் ஆஸ் அ ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டைம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது ஃபியூச்சரில் என்றைக்கு நம்ம பே பண்ணணும், எப்போ நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சர்டன் டைமிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டாக்குமெண்ட்ரி பில். ஸோ பில்லை பே பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி நாட் அஸ் அ டாக்குமெண்ட்ரி பில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாரி ரெசிப்ட்டோ இல்லை ரயில்வே பில்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டாக்குமெண்ட் கூட நம்ம பே பண்ணும்பொழுது நம்ம டேக் பண்ணி தந்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி நாட் அஸ் அ டாக்குமெண்ட்ரி பில். அண்ட் லாஸ்ட் இஸ் அ க்ளீன் பில். ஸோ க்ளீன் பில்லுன்றது வந்து டைட்டில் ஆஃப் அ கூட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணுன்ற வெறும் ஆர்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து எந்த விதமான பில்ஸும் அதில் அட்டாச் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி known as a clean bill. Once again I am repeating the types of the negotiable instrument. The first is the bearer instrument, next is the order instrument, next is the inland instrument, foreign instrument, time instrument, documentary bill, clean bill. I hope students இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.